கோமாளி திரைப்படத்துக்கு அப்புறமா ஆக்டர் ஜெயம் ரவி கிட்ட இருந்து ஒரு ஃபீல் குட்டான மூவி கிடச்சிருக்கு, காதலிக்க நேரமில்லை. இந்த படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். படத்தோட ஒன்லைன் என்னென்னா, ஜெயம் ரவி காதலிக்கிற பொண்ணு தனக்கு குழந்தை வேணும்னு ஆசைப்படுறாங்க. ஜெயம் ரவி தனக்கு குழந்தைகளே வேண்டாம், ஃப்யூச்சரில் குழந்தைகளே பெற்றுக்கவே கூடாது அப்படின்னு மைண்ட் செட்டில் இருக்கிற ஒருத்தர். இப்படி 2 பேருக்கும் வேறு வேறு மைண்ட் செட் இருக்கிறதுனால அவங்களுக்குள்ள பிரேக்கப் ஆக பின்னால் சில இன்சிடென்ட்ஸ்னால ஆண்களையே மொத்தமாக வெறுத்து ஒதுக்குற நித்யா மேனன் ஆண் துணை இல்லாமல் திருமணமே செஞ்சுக்காமல் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்கு முடிவு பண்ணுறாங்க. இப்போ குழந்தைகளே பெற்றுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஜெயம் ரவியும் ஒரு குழந்தைக்கு தாயாகி சிங்கிள் பேரண்ட்டாக அந்த குழந்தையை வளர்த்து ஒரு பெரிய ஆளாக்க ஆசைப்படுற நித்யா மேனனும் கடைசியில் இணையிறாங்களா இணைய மாட்டாங்களா, அவங்களோட பார்வை இந்த சமூகம் எப்படி அணுகுது அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஒன்லைன். இந்த படத்தோட டைரக்டர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட மனைவி கிருத்திகா உதயநிதி. கதைப்படி பார்க்கும்போது இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு கதையை பெரும்பாலும் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு ஃப்ரெஷ் ஸ்டோரி தான். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி மற்ற படங்களை மாதிரி ரொம்பவே விறுவிறுப்பாலாம் நகராது. படம் முழுக்கவே ரொம்பவே ஸ்லோ ஃபேஸான படம் தான். ஏன்னா இந்த படத்தில் ஆக்ஷன்லாம் இருக்காது, அதிகப்படியான டயலாக்ஸ் தான் வரும். இந்த படம் ஒரு ரொமான்டிக் ஃபன் ட்ராமா. படத்தோட ப்ளஸ் என்னென்னா, இது வரைக்கும் எங்கேயும் பெரிய அளவில் பார்க்காத ஒரு ஸ்டோரி. இந்த ஜென்ரேஷனில் சில கல்ச்சர்ஸ் மாறி இருக்குது. அந்த கல்ச்சர்ஸ் எல்லாத்தையுமே மற்ற படங்களில் ஒன்று கிண்டலும் கேலியுமாக காட்டுவாங்க, அப்படி இல்லைனா அந்த டாப்பிக்கே டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த படத்தில் கலாச்சாரம் அப்படின்ற பேரில் திணிக்கக்கூடிய சில டாக்ஸிக்கான விஷயங்களை ரொம்பவே வெளிப்படையாக பேசி அதை உடச்சிருக்காங்க. இன்றைக்கி தேதியில் இப்படி ஒரு படம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு தனி தைரியம் வேணும் தான். படத்தில் எல்லா டைலாக்ஸுமே ரொம்பவே அற்புதமாக இருக்கும். ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாதுன்றதில் தொடங்கி பேரண்டிங் முதற்கொண்டு நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுக்குற மாதிரியான காட்சிகளும் வசனங்களும் இந்த படத்தோட சிறப்பு. என்னதான் எங்கேயுமே விறுவிறுப்பான காட்சிகள் இல்லாமல் படம் ஸ்லோ ஃபேஸாக போனாலும் எங்கேயுமே போர் அடிக்க விடாமல் அங்கங்கே சின்ன சின்ன ஃபன் எலமெண்ட்டை சேர்த்து சின்னதாக நம்மளை என்டர்டெயின் பண்ணியும் நமக்கு சில விஷயங்கள் கற்றுக் கொடுத்தோம் நம்மளை யோசிக்க வைக்கிற மாதிரியும் இந்த படம் அமைஞ்சிருக்கு. படத்தோட மைனஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த படத்தில் அவங்க சொல்லக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது இன்றைக்குள்ள ஜென்ரேஷனில் எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ஒரு பிரச்சனை தான். அதை எல்லா டைப் ஆஃப் பீப்புளும் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கிறத அவங்க இன்னும் டீப்பாக காட்டியிருந்திருக்கலாம். படத்தில் மெயின் லீடாக நடிக்கக்கூடிய ஜெயம் ரவி, நித்யா மேனன் 2 பேருமே ஒரு எலைட் ஃபேமிலியில் பிறந்தவங்க தான். ஒரு எலைட் ஃபேமிலியில் பிறந்து இந்த சொசைட்டியை சொல்கிற மாதிரிலாம் ஒரு வட்டத்துக்குள்ளெல்லாம் வாழ முடியாது, நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழ்வேன் அப்படின்னு ஒரு ஃப்ரீடமான வாழ்க்கையை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது அவ்வளவு கஷ்டமான விஷயம் ஒன்றும் கிடையாது கம்பேர் டு மிடில் கிளாஸ் அண்ட் சவுத் தமிழ்நாடு பீப்புள். இந்த படத்தில் வர மாதிரியான பிரச்சனைகளை அணுகிறதும் அதை போல்டாக ஃபேஸ் பண்ணுறதும் ஒரு சாதாரண ஃபேமிலியில் இருக்கிறவங்க பண்ணுற மாதிரி காமிச்சிருக்கலாம். அட்லீஸ்ட் ஒருத்தர் எலைட் ஃபேமிலியாகவும் இன்னொருத்தர் சாதாரண ஃபேமிலியிலேருந்து இந்த விஷயங்கள்லாம் ஹேண்டில் பண்ணுற மாதிரி காமிச்சிருந்துருக்கலாம். ஏன்னா இன்றைக்கும் டிவோர்ஸ்ன்ற விஷயமே ரொம்பவே சர்ச்சையான ஒரு விஷயமாக போகும்போது சிங்கிள் பேரண்டிங், லிவ் இன் இந்த கான்செப்ட்லாம் பணக்காரங்களாக வாழ்கிறவங்களுக்கு வேணால் செட் ஆகுமே தவிர சாதாரண மக்களுக்கெல்லாம் செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு மைண்ட் செட் வரும். இந்த படத்துலையுமே அப்படி தான் அதை கொண்டும் போயிருக்கிறாங்க. இப்போவுமே இந்த படத்தில் அவங்க சரியான விஷயத்த சொல்லியிருக்கிறாங்களா இல்லை தப்பான விஷயத்த சொல்லியிருக்கிறாங்களா அப்படிங்கிறது ரொம்பவே கன்ஃபியூஸ்டான மைண்ட் செட்டை தான் நமக்கு கொடுத்துருக்கு. அதுக்கான காரணம், படத்தில் அவங்க எந்த ஒரு பிரச்சனையை பற்றி பேசுகிறாங்களோ அதை ரியாலிட்டியில் எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற மாதிரியான சொல்யூஷனை படத்தில் வச்சுருக்கணும். ஆனால் இந்த படத்தை பொறுத்தவரை நிறைய பேர் இந்த மாதிரியான பிரச்சனைகளை அணுக முடியாமல் பின்வாங்கிறது தான் அதிகமாக இருக்கும். காதலிக்க நேரமில்லை படத்தை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.